சிவஸ்வரூபம் மட்டுமே மாடன் அப்படிங்கிறது. இந்த உக்ர ரூபம் எல்லை நம்ம ஆக்ரோஷமாக இருக்கும்போது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான ஆக்ரோஷம் அப்படிங்கிறது தான் மாடன். மாடை மாதிரி துள்றான் பாருன்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத சிவபெருமானாலையும் பார்வதியாலையும் தன் குழந்தையாக இருந்தாலும் சரி கையில் கொண்டு வர முடியாத ஒரு நிலையில தான் அவங்க உனக்கு இருப்பிடம்ங்கிறது பூமியில் மட்டுமே, நீ பூமியில போய் வசித்து வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சது தான் இந்த சொல்லமாட சுவாமி. அப்ப அவர்களாலேயே எனக்கு தெரிஞ்சு அவர்கள் இந்த பூலோகத்திற்கு காவல் தெய்வமாக அனுப்பி வைக்கப்பட்டதுதான் இந்த சொல்லமாட சுவாமி. ஸோ இந்த கண்ட்ரோல் இல்லாத அன்கண்ட்ரோல்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடியதான் இந்த மாட சுவாமி. நம்ம ரொம்ப ஒரு உக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எனக்கு எந்த நிவர்த்தியும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு கையை விரித்து யார் போய் நிற்கிறாங்களோ இந்த மாடசுவாமி முன்னாடி, சொல்லமாட சுவாமி முன்னாடி போய் நில்லுங்க. அவர் உங்களுக்கு தேவையானதை, தீயவைகளை அழித்து நன்மைகளை மட்டுமே நமக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த கோவிலுக்கு இருக்குதானா, இந்த சொடலமாட சுவாமி எங்கெல்லாம் வீற்றிருக்கிறாரோ அங்கே கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற இந்த சென்னையில் இருக்கிற இந்த கோவிலில் கூட ஆக்ரோஷம் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி சித்த இது பிடிச்சவங்களுக்கும், அதே மாதிரி இந்த செய்வினை பில்லி சூன்யம் இந்த மாதிரி இடங்களுக்கும் கூட இவங்க இந்த இடத்துல அந்த ராத்திரி பூஜையில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அங்கே போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதைத்தான் நம்ம இவர் கனல் கண்ணன் சார் அதை பண்ணிட்டு இருக்காங்க.